ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? 7வது இடம். இந்திய மக்கள் வளர்ச்சியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 23வது இடம். இந்தியாவின் கல்வியறிவில் தமிழக ஆண்கள் எந்த இடத்தில் உள்ளனர்? 16வது இடம். இந்தியாவின் கல்வி அறிவில் தமிழக பெண்கள் எந்த இடத்தில் உள்ளனர்? 15வது இடம். இந்தியாவின் கல்வி அறிவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 14வது இடம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்குள்ளது? மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2004. தமிழக மக்களின் சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவு? 72,993. தமிழக உயர்நீதிமன்றம் எங்குள்ளது? சென்னை. தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? 1076 கிலோமீட்டர். தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாற்றப்பட்டது? 1986. தமிழகத்தில் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது? கன்னியாகுமரி, 92.14%. தமிழகத்தில் அதிக அளவு பெண்கள் உள்ள மாவட்டம்? சென்னை. தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? சென்னை. தமிழகத்தில் உள்ள ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? 68.45 ஆண்டுகள். தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் எத்தனை? 13 மாவட்டங்கள். தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 234. தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற நியமன உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? 1. தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் எவ்வளவு? 12 துறைமுகங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.